தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த அண்ணாமலை, அவன் பெரிய அயோக்கியம். அவன் அவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு நீங்க வந்து பிஜேபியில வந்து சேர்ந்திருக்கானா யாராவது நீங்க ஒரு நினைச்சு பாருங்க. அதே மாதிரி இருக்கான் பாரு இந்த எச் ராஜா இருக்கிறான் பாரு, ரொம்ப மோசமான அவன் உண்மையிலே ஒரு எச்ச. இந்த வானதி சீனிவாசன் பொய்யா புலி தெரியாது. கரு நாகராஜன் பாருங்களேன், அப்படியே அவன் சொல்றது அப்படியே அவன் பணத்தை வாங்கிட்டு பேசுற மாதிரியே பேசுவான். அவனுடைய செயல்பாடு பாருங்க. பிஜேபியில இருக்கிறவன் பாருங்களேன், இந்த நிறைய இந்த எல்லா தொலைக்காட்சியிலையும் விவாத மேடை அப்படி இப்படின்னு நிறைய பண்றாங்க. அதுல பாருங்களேன், பிஜேபியில இருக்கிறவன் பேசுறவன் மட்டும் பணத்தை வாங்கிட்டு பேசுற மாதிரியே பேசுவான். இந்த மணிகண்டன் இருக்கான் பாருங்க, மோசமானவன். அவன்லாம் படிச்ச நல்ல ஒரு அறிவுள்ளவன். அவன் பேசுறத பாருங்க, அப்படியே என்னவோ பணத்தை வாங்கிட்டு பேசுற மாதிரியே பேசுவான். வணக்கம், நான் உங்கள் ஜெயக்குமார். 7 புல்லட் செய்திகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏப்ரல் 19, 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலானது நியாயமாய் நடைபெறுமா என்பது மக்களுடைய கேள்வி. அப்படி நியாயமாய் நடைபெற்றால் திரு மோடி அவர்கள் வரமாட்டார் என்பது பெரும்பாலானோரே கருத்து. இவிஎம் மிஷினை வைத்து இவர்கள் 10 ஆண்டுகள் அவர்கள் ஜெயிச்சதாக கணக்கெடுப்பு சொல்லப்படுகிறது. மக்களுடைய கருத்தும் கூட. வாக்குச்சீட்டு காலத்தில் கூட, கடந்த காலத்தில் வாக்குச்சீட்டு காலத்தில் கூட எவ்வளவு தூரமாக ஒரு தேர்தல் நடைபெற்று இவ்வளவு நாட்கள் வந்து தள்ளி போனது சரித்திரம் இல்லை. இந்த டெக்னாலஜியை ஏன் கொண்டு வந்தார்கள், எதற்காக கொண்டு வந்தார்கள், எல்லாவற்றையும் சீக்கிரம் எல்லா தேர்தல் ரிசல்ட்டுகளையும் மிக விரைவாக சொல்வதற்கு தான் இந்த இவிஎம் மிஷினை கொண்டு வந்தார்கள். மேலை நாடுகளிலும் கூட இப்போது அதை தடை செய்து விட்டார்கள். ஏமாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மேலை நாடுகள் கூட இப்ப ஒற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் இந்த ஏவிஎம் மிஷின் தேவையா என்பது மக்களுடைய பெரும்பாலானோட கருத்து. திரு மோடி அவர்கள் இவ்வளவு நாட்கள் அந்த ரிசல்ட்டை தள்ளி வைப்பது மோடி தான் என்பது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். தேர்தல் கமிஷன் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட திராணியோடு செயல்படுவது இல்லை. எனக்கு திரு மோடி அவர்கள் நீதிமன்றம், தேர்தல், இடி அப்படி போன்ற பொதுத்துறையில இருக்கிற எல்லா அரசு அதிகாரிகளையும் மிரட்டி தனக்கு படிய வைத்துதான் செய்கிறார்களே தவிர நேர்மையான தேர்தல் இதுவரைக்கும் பிஜேபியில் நடைபெற்றது இல்லை. இப்பொழுது எதிர்கட்சியை மட்டும் தாக்குவதில் மட்டும்தான் இவர்கள் குறியா இருக்கிறார்களே தவிர பிஜேபியில் இருக்கிறவர்கள் எல்லாம் புனிதர்களா? முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எவரோ ஒரு நியாயமான மனிதர். வேணுமென்றே இது போன்ற ஒரு பொய்யான வழக்குகளை சித்தரித்து அவரை கைது செய்த நடவடிக்கை பெரும்பாலான மக்களுக்கு மோடியோடைய சர்வாதிகாரத்தை எடுத்துரைக்கிறது. எனவே இந்த தேர்தலானது மிக முக்கியமான ஒன்று. அரசியல் வரலாற்றில் முக்கிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு. இந்த தேர்தலில் மிக சரியாக மக்கள் பாடம் புகட்டவில்லை என்றால் இனி இந்திய அரசியலுக்கென்று ஒரு தேர்தல் நடைபெறாது என்பது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்தியாவில் தேர்தல் என்பது ஒன்று இல்லை. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு தான் மோடி இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். அவர் ஆட்சி காலத்தில் பிரதமரான சூழலில் அவர் செய்த மிகப்பெரிய தவறு, இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு அதிசயத்தை, வரலாற்று ஒரு காரியத்தை வந்து அவர்கள் வந்து முறியடிக்கிறார்கள். அந்த இடத்துலதான் ராமர் பிறந்தார் என்பது அவருடைய கருத்தா? நிச்சயமா அது இல்லை. ஆனா இவர்கள் அப்படி ஏற்படுத்தி ஒரு வரலாற்றையே அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள். வரலாற்று சின்னங்களை இன்று கூட அவர்களுக்கென்று ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்க பார்க்கிறார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பிஜேபியுடைய கருத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பு ஒன்று கூட கிடையாது. எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கள். நீங்கள் வரலாற்றை எடுத்து நீங்க பார்க்கும் பொழுது எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இந்த இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆங்கிலேயர்கள் கூட போராடி இருக்காங்க. இந்த பிஜேபியுடைய நபர்களோ இல்ல அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கூட இதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் முன்னெச்சரிக்கை எதுவுமே எடுத்ததில்லை. ஆனா இன்றைக்கு வரலாற்றுகளை மாற்றி பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் விற்று மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கு இந்திய தேசத்தை கொண்டு செல்ல இருக்கிறார். எனவே மக்கள் இந்த தேர்தலை மிக உன்னிப்பாக கவனித்து இந்த தேர்தலில் ஒரு தகுந்த பாடத்தை அவர்கள் புகட்ட வேண்டும்.
திரு மோடி அவர்களும் சரி, பிஜேபியில் இருக்கிற எல்லா நபர்களும் சரி, வடநாடை ஒப்பிட்டு அவர்கள் தமிழ்நாட்டையும் கருதுகிறார்கள். தமிழ்நாடு என்பது வட மக்களை போல அல்ல. நீர் எதை சொன்னாலும் கேட்பதற்கு. இந்தியாவிலேயே முன் உதாரணமாக இருக்கிற 2 மாநிலங்கள், ஒன்று தமிழ்நாடு, இன்னும் ஒன்று கேரளா. இந்த 2 நாடும் இந்திய தேர்தலை நிர்ணயிக்க போகிறது. பெரும்பாலானோருக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கலாம். இன்றைக்கு வடநாட்டில கூட ஒரு 5 மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிர்ப்பாக தான் இன்று மக்கள் பேசுகிறார்கள். ஒரு சிறுவன் பேசியிருந்தான், நீங்க யூடியூப்லயே எல்லாத்திலையும் பார்த்திருப்பீங்க. சாமி எங்களுக்கு என்ன சார் செய்யுது? நான் படிச்சாதானே எனக்கு நான் பெரிய ஆளாக முடியும், நான் ஒரு உத்தியோகத்துல போக முடியும், எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். நான் கோயிலுக்கு போனாக்க பிச்சை தானே எடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதை எல்லா மக்களும் இங்க பார்த்திருப்பீங்க. ஏன் அந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட அந்த சிந்தனை படித்த மக்களுக்கு ஏன் அதை யோசிக்க தெரியல? இன்னைக்கு அவருடைய திட்டங்கள்லாம் பாருங்க, இந்திய பொருளாதாரத்தை பாழடிக்கிற திட்டமா தான் இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க நாங்க 15 லட்சம் அவரு சொல்லவே இல்லைன்னு. அப்பட்டமான பொய் அல்லவா அது? 15 லட்சம் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்ல நான் போடுவேன்னு சொன்னார். அப்படியான சாத்தியக்கூறே இல்லை. ஆனா மக்களை முட்டாளாக்கி அதை அவர் வென்றெடுத்தார். இன்னைக்கு பாருங்க, எத்தனை விஐபிக்கள் பேங்க்ல பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மாணவரா இருக்கட்டும், ஒரு விவசாயியா இருக்கட்டும், சிறு தொழில் குறு தொழில் பண்றவங்க ஏதாவது ஒரு லோன் எடுத்தா இன்னைக்கு அந்த வங்கி நிறுவனங்கள் என்ன காரியங்களை செய்யறாங்க? அவங்களை அவமானப்படுத்தி இன்னைக்கு எத்தனை விவசாயிகள் தூக்கு போட்டு செத்துருக்காங்க. சோ இதெல்லாம் மோடிக்கு தெரியாதா? இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5 விஐபிக்கள் இன்னைக்கு இந்திய வங்கியில கடன் பெற்று வெளிநாடு சென்றுட்டாங்க. நீரவ் மோடி, அதானி, விஜய் மல்லையா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீங்க கொண்டு சேர்க்கிற, நாங்க கடன் எல்லாம் நாங்க சரி பண்றோம், அவங்களெல்லாம் கைது செய்யறேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை செய்து இன்னமும் நீங்க மக்களை ஏமாற்றுகிறீர்களே தவிர நாட்டுக்கு ஒரு உருப்படியான காரியங்களை ஒரு நாளும் நீங்கள் செய்வதில்லை, செய்யவும் உங்களால முடியாது. ஏனென்றால் பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லாருமே அறிவில்லாத மனிதர்கள். ஒருத்தருக்கு கூட அறிவு அற்றவர்கள். அப்படிதான் எல்லா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தீர்மானிக்கிறது. ஏங்க, இன்னைக்கு ஒரு நாட்டுல மிக முக்கியமானது கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, இதெல்லாம் முன்னுரிமை கொடுக்காம நீங்க வெறும் ஒரு சிலையை நிறுவனத்திற்கு மட்டும் நீங்க இத்தனை கோடிகளை நீங்க செலவழிக்கிறீங்க. சரிங்க, ஒண்ணு நம்ம முன் உதாரணம் வச்சுக்கோ. இன்னைக்கு நீங்க பாபர் மசூதியை இடிச்சு அதுக்குள்ளதான் ஒரு ராமர் இருந்தாருன்றத நீங்க மக்களுக்கு ஒரு பொய்யான கருத்தை சொல்லி ஒரு வரலாற்று சின்னத்தையே நீங்க அழிச்சிட்டு நீங்க ராமர் கோயில இப்ப கட்டிட்டு அதுக்கு எல்லாரையும் பிச்சை எடுக்க விட்டுருக்கீங்க. இப்போ இவ்வளவு பேர் இங்க இருந்து யாத்திரை வாங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்க வைக்கிறீங்க. இப்ப நான் கேக்குறேன், ஒரு பிரதமர் நியாயமா நடந்துக்கணும் இல்லையா? ஒரு இந்திய பிரதமர் நியாயமா நடந்துக்கணும். சரி, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய கோயில் ஒண்ணு கட்டுங்க, மசூதி கட்டுங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் நியாயமா இருக்கும். செய்யுங்க. ஒரு பிரதமர்னா பொதுவா இருக்கணும். 3 தரப்பு சமுதாயத்தை சேர்ந்த 3 தரப்பு மதத்தை சேர்ந்தது இந்திய நாடு, இந்து, கிறிஸ்துவம், முஸ்லிம் என்று. நீங்கள் மத அரசியல் என்பது மிக கேவலமான ஒன்று. அது இந்திய தேசத்திற்கு அது எடுபடாது. நீங்கள் வெளிநாட்டு பிரயாணம் செய்யும் பொழுது அங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார். அரபு தேசத்துல, அமெரிக்கா, மற்ற நாடுகள்லாம் நீங்க சுற்றுப்பயணம் இருக்கும்போது எல்லாமே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அது எல்லாம் ஒரே ஜாதி, ஒரே இனம். ஆனால் இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட சூழல்கள் அல்ல.
இங்க 3 விதமான மதங்கள் உள்ளன. எல்லாருமே ஒரு தாய்ப்பிள்ளையாக பழகி வரும் இந்த நிலையில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஒரு மதத்திற்கு மட்டும் நீங்கள் இப்படி ஒரு பங்களித்து உங்களுடைய மதவெறியை நீங்கள் தூண்டுமானால் இந்த தேசம் எப்படி அமைதியாக செல்லும் என்பதுதான் இன்றைய கேள்வி. அடுத்ததாக, நீங்க போடுற திட்டங்கள், இன்றைக்கு இவ்வளவு பெரிய நாடுங்க, ஒரு சொந்த விமானம் இல்ல. அப்ப நீங்க என்ன நடத்துறீங்க? அரசியல் என்னத்தை நடத்துறீங்க? ஆனா ஒண்ணு மட்டுங்க, இந்த வாய் சகலாடு பேசுற இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த அண்ணாமலை, அவன் பெரிய அயோக்கியம். அவன் அவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு நீங்க பிஜேபியில சேர்ந்திருக்கானா யாராவது நீங்க ஒரு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமா ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளவு கஷ்டப்படுறான், செய்யறான். அவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருந்துட்டு ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு, உனக்கு அண்ணாமலைக்கு முதல்ல அறிவு இருக்குதா என்னன்னு தெரியல. நீ முதல்ல என்ன சொன்ன? எனக்கு தமிழ் மக்களே பிடிக்காது, நான் ஒரு கன்னடன், பெருமை கொள்ளுகிறேன். அப்புறம் என்னத்துக்கு, என்ன காரியத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிற, பிஜேபிக்காக இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறேன்? அதே மாதிரி இருக்கான் பாரு, இந்த எச்சி ராஜா இருக்கிறான் பாரு, ரொம்ப மோசமானவன். அவன் உண்மையிலே ஒரு எச்ச. இந்த வானதி சீனிவாசன் பொய்யா புலி திரியாது. கரு நாகராஜன் பாருங்களேன், அப்படியே அவன் சொல்றது அப்படியே அவன் பணத்தை வாங்கிட்டு பேசுற மாதிரியே பேசுவான். அவனுடைய செயல்பாடு பாருங்க. பிஜேபியில இருக்கிறவன் பாருங்களேன், இந்த எல்லா தொலைக்காட்சியிலையும் விவாத மேடை அப்படி இப்படின்னு நிறைய பண்றாங்க. அதுல பாருங்களேன், பிஜேபியில இருக்கிறவன் பேசுறவன் மட்டும் பணத்தை வாங்கிட்டு பேசுற மாதிரியே பேசுவான். இந்த மணிகண்டன் இருக்கான் பாருங்க, மோசமானவன். அவன்லாம் படிச்ச நல்ல ஒரு அறிவுள்ளவன். அவன் பேசுறத பாருங்க, அப்படியே என்னவோ பணத்தை வாங்கிட்டு பேசுற மாதிரியே பேசுவான். இந்த மாதிரியான காரியங்கள் ரொம்ப நாள் மக்கள்கிட்ட எடுபடாது என்பதுதான் உண்மை. எனவே இந்திய மக்கள் முதல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய பாடம் புகட்டுங்க. இந்த 40மே ஒரு கட்சி, நீ யாருக்கு வேணாலும் போடுங்க, தமிழ் தேசத்தை காக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்க இந்த 40 சீட்டு வர மாதிரி செய்யுங்க. அப்பதான் நீங்க நான் டிஎம்கேக்கு போடு, ஏடிஎம்கேக்கு போடு, இல்ல மற்ற இதுக்கு போடுன்னு சொல்ல, நீங்க யாருக்கு போட்டாலும் போடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, இன்றைய சூழலில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர தமிழகத்தை காப்பாற்ற ஒருவனால முடியாது என்பதை தமிழக மக்கள் இதயத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பல பேர் பேசலாம். ஒரு சரத்குமார் இருக்காரு பாருங்க, அவர் உண்மையிலே அறிவு இல்லாதவரா? இல்ல அவர் அதாவது படம் நடிக்கிறவங்க எல்லாருமே எல்லாம் எது வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான். நம்ம சொன்னா எது வேணாலும் கேட்பாங்க. ஏன்னா உனக்கு அறிவு இருக்குதா? இந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தி உனக்கு தெரியும். நீ நீ சொந்தமா இருக்கும் போதே உனக்கு ஒருத்தனும் ஓட்டு போட மாட்டான். இதுல வேற மக்களுக்கு பிடிக்காது. இதுல பிஜேபியில வேற நீ கூட்டணி வைக்கிற. நீ அசிங்கப்பட்டு போறிய தவிர. அதை பாருங்க, கர்நாடகத்துல பிரகாஷ் ராஜ் இருக்காரு. அவர் பாருங்க, அவர் பிஜேபிக்கும் இல்ல, காங்கிரஸுக்கும் இல்ல, பொதுவான விஷயங்களை பேசுவார். பொதுவான ஒரு விஷயத்தை பேசுவார். அந்த மனிதனுடைய பேச்சை பாருங்க, எவ்வளவு ஒரு நியாயமா இருக்கும். இந்திய பொருளாதாரத்துல என்ன அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் உருவாக்குனது யார் என்பதை அவர் கரெக்டா சொல்லுவாரு. சோ அவரு அறிவுள்ளவர். நீங்க பணத்தை மட்டுமே சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் நீங்க மோடியை கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரியான ஒரு பொய்யான கருத்துக்களையும் பொய்யான கூட்டணிகளையும் வச்சிருந்துட்டு எந்த வகையிலையும் நியாயமற்றது. அதை மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள், பாடம் உங்களுக்கு புகட்டுவார்கள், மண்ணை கவ்வ வைப்பார்கள். தமிழக மக்கள் உங்களை எல்லாவற்றையும் மண்ணை கவ்வ வைப்பார்கள் என்பது உறுதி. எனவே மக்கள் தயவு செய்து சிந்தித்து இந்த தேர்தலானதை உங்களுடைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு யோசித்து செய்யுங்க. இந்த காரியங்களை மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய ஒரு கலவரத்தை பிஜேபி உருவாக்கி இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு 5 வாட்டி வந்தாரு, 7 வாட்டி வந்தாரு, 3 வாட்டி வந்தாரு. இந்த ஒரு நகைச்சுவை ஒண்ணு இருக்குது. கவுண்டமணி செந்திலும் ஒரு நகைச்சுவையான ஒரு ஜெயில நீ எத்தனை வாட்டி வந்தப்ப? நான் 1 வாட்டி, நான் 2 வாட்டி, நான் 3 வாட்டி, அந்த மாதிரி கதையா
இது என்ன, இது கோமாளி நாடா இது தமிழ்நாடு? மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய ஒரு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடத்துறான். அங்க போய் பார்க்க முடியாத ஒரு பிரதமர் ஒரு பிஜேபியோட அண்ணாமலை அங்க போய் பேச சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், நீ தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் வேணாப்பா, தமிழ்நாடு எங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ சொல்ற அறிவு, உனக்கு இருக்கிற ஆட்டு மூல அறிவு, இது எல்லாத்தையும் போய் அங்க வடநாட்டுல போய் சொல்லு. இங்க தமிழ்நாட்டு நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாங்கெல்லாம் அறிவாளிங்கப்பா. உன்ன மாதிரி ஒரு போலீஸ் முட்டாளும் கிடையாது, முட்டாளான மக்களும் நாங்க கிடையாது. நீ போய் வடநாட்டுல போயிட்டு வந்து உன்னுடைய உனக்கு என்ன அறிவு இருக்கோ அதை நீ அங்க வடநாட்டுல போய் சொல்லு. எனவே மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இந்த தேர்தலானது மிக முக்கியமான ஒரு தேர்தல். மெயின் என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் தான் நான் சொல்லணும். இதுதான் உண்மை. இந்த தேர்தலானது நாட்டுக்காக தேர்தல் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைய பாதுகாத்துங்களா அப்படிங்கிற தேர்தல் தான் இது. சோ அதனால நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இந்த தேர்தல்ல ஒரு நியாயமான ஒரு கட்சிக்கு நீங்க தேர்ந்தெடுங்க. 40ம் நமதே என்கிற ஒரு சிந்தனையை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டை நான் வந்து டிஎம்கே வந்து அவங்கதான் உத்தமர்கள், அவங்க வந்து தவறே செய்யல அப்படிலாம் நான் வந்து சொல்ல வரல. ஆனா இன்றைய சூழலில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லைன்னா தமிழகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்பது உண்மை. எல்லா ஆய்வு அறிக்கையிலையும் எடுத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். தமிழகம் நல்லபடியாக எந்த ஒரு இரத்த போர்க்களமும் இல்லாமல் செல்லணும் என்றால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தால் மட்டும்தாங்க முடியும், வேற யாராலும் முடியாது என்பதை மனதில் நிறுத்தி, இந்த தேசத்துக்கு தன் உயிரை கொடுத்த காங்கிரஸ் அவர்களை இந்த முறை வரவில்லை என்றால் நீங்கள் அழிவு பாதைக்கு செல்கிறீர்கள். இனி தேர்தல் வராது, நீங்கள் மிக ஒரு அடிமையா இருக்கணும். அது தமிழக மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரம் வரும். இந்து மக்கள், இந்துலயும் சிறுபான்மையர் மக்கள் இருக்காங்க, முஸ்லீம்லயும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவத்திலும் இருக்கிறாங்க. நான் நினைச்சேன் இவன் இந்துக்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றான்னு பார்த்தா அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். உயர் ஜாதி மட்டும்தான் வந்து நான் சரி ஓகே ஏதோ மத இது பண்றான், மத அரசியல் பண்றான், சரி ஏதோ நல்லா இருப்பான் அப்படின்னு பார்த்தா இந்துக்களாவது நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுல ஒரு உயர் ஜாதிக்கு மட்டும்தான் அவரு பண்றாரு. அப்ப அங்கேயும் ஒரு இந்துக்களுக்கும் பிரச்சனை தான். அப்ப இவர் வந்து ஒரு நியாயமான மனிதர் இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பாத்துங்க, மக்களோட மக்களா சேர்ந்து தோல் கொடுத்து பேசுவார். இவர் வந்து இப்படி கையாட்டுவார், இப்படி கையாட்டிட்டு தான் போவார். ஒரு ரியாலிட்டி, உண்மையான மனிதருக்கு வாக்களிங்க, நாடு நல்லா இருக்கணுங்க. நம்ம குடும்பம் இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். நம்மளுடைய மனைவி மக்கள் பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பா இருந்தாதான் நம்ம வந்து ஒரு தைரியமா நம்ம வந்து அப்ப அதுக்கான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நிச்சயமாகவே இந்த தேர்தலானது பிஜேபி கையில போச்சுன்னா மணிப்பூர்ல நிர்வாணப்படுத்தினது இல்ல, தேசம் முழுவதும் பெண்கள் நிர்வாணப்படுவார்கள் என்பதை மக்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே இந்த தேர்தலை யாரும் புறக்கணிக்காதீங்க. தயவு செய்து 19ஆம் தேதி ஏப்ரல் 19 இந்த வாக்களிப்பும் அந்த நிகழ்ச்சியில் தயவு செய்து எல்லாரும் ஓட்டளிங்கள். இந்திய தேசத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. அதை நீங்கள், இந்த நாட்டின் தலையெழுத்தை நீங்கள் நிர்ணயிங்கள். இந்த முறை காங்கிரஸ் வந்தா மட்டும்தான் நீங்கள் தெளிவாக செழிப்பாக வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜெயக்குமார்.